ஹலோ கைஸ், இன்னைக்கு நெக்ரோமேன்சர் மான்வாவோட எபிசோட் 33 தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போதான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அந்த ஹெட் வந்து சொல்லியிருப்பாருல்ல, நீ ஐட்டம்ஸ் எல்லாம் உருவாக்கணும், அதுவும் புகையை பரப்புற மாதிரி. அதுக்கு அவன் ரொம்ப சந்தோஷமா வரான். ஏன்னா அவனோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான், இந்த மாதிரி ஐட்டம்ஸை பயங்கரமா உருவாக்குறது. நீ உருவாக்கு, அந்த மக்களை பிடிக்கிறதுக்கு அது போதுமா தான் இருக்கும். இது விஷயத்த அந்த பீஸ்ட் மெஜிஷியன் அவங்க வந்து பார்த்துப்பாங்க. ஏன்னா கரண்டா நம்ம கிட்ட 3 ரெய்டு பாஸஸும் இருக்காங்க, அதனால பிரச்சனை இல்ல. இதை கேட்டு நம்ம சாங்கு ஆச்சரியமா வரான். அப்போனா இவங்க கிட்ட 3 ரெய்டு பாஸ் இருக்கா? ஆனா அந்த சயின்டிஸ்டுக்கு அது பிடிக்கல. இந்த மாதிரி அவன் கத்த ஆரம்பிச்சான். இதுக்கு நம்ம அவங்க கூட வேலை செய்யணும், அவங்கள நம்புறது என்ன கரெக்ட் தானா? நீ என்ன சொல்ல இருக்க, நீ வார்த்தைகளை பார்த்து விடணும். ஏன்னா அவங்க இல்லாம நம்மளோட பிளானை நம்மளால செயல்படுத்த முடியாது. முக்கியமா அந்த 4 ஸ்ட்ராங்கான பீஸ்ட், அது முன்னாடி இந்த டாப் 3 பிளேயர்ஸ் இவங்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல, இவங்கள அசால்ட்டா முடிக்க முடியும். கேட்டோடனே சாங்க்கு ஒரு டவுட் ஆகுது, என்னது 4 பீஸ்டா, அதுங்களால எப்படி அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க முடியும்? ஏன்னா எப்படி பார்த்தாலும் இந்த மனுஷங்களுக்கு தான் ஸ்டார்டிங்ல ரேங்க் சிஸ்டம் வந்தது, உங்களுக்கெல்லாம் ரொம்ப லேட்டா தான் வந்தது. அதுபடி பார்த்தா ரொம்ப இம்பாசிபிள், அவங்களால எங்களை தோக்கி அடிக்க முடியாது, நாங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ராங். ஆனா ஒரு சைடு அவன் நல்லா யோசிச்சு பார்க்கறான், இந்த பீஸ்டுகளுக்கும் ஸ்டார்டிங்ல ஒரு விதமான கொஸ்டெல்லாம் கிடைச்சிருக்கும், பிரெயினை சாப்பிடுறது, சில பல மிஷினை முடிக்கிறதுன்னு. அதுபடி போனாலும் ரொம்ப லேட்டா இருக்கும். ஆனா இந்த பைத்தியக்கார சயின்டிஸ்ட் கும்பல இருக்குல்ல, அவங்களும் சேர்ந்து ஒன்னா செயல்பட்டனால அதனால தான் இவங்களால இந்த அளவுக்கு அட்வான்ஸா மாற முடியுது. சயின்டிஸ்டும் சொல்றான், சரி டாக்டர், இந்த மாதிரி நான் பாத்துக்கிறேன். சரி டாக்டர், நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன். நான் அவங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னா நான் பண்றேன். நீங்க சொன்ன மாதிரி அவங்களோட பாடியை டிஸ்மேண்டில் பண்ணி ஒரு பகுதியை அவங்கள பிரிச்சு அவங்கள வச்சு ஒரு போர்ஷனை நான் உருவாக்குறேன். சொல்றது எல்லாமே ஓகே தான், ஆனா அது ஒண்டி நம்மளோட கோல் இல்ல. நான் பிளேயர்ஸை நம்ம கிக் பண்ணக்கூடாது, அதே டைம்ல அவங்கள வந்து நம்ம எரிச்சு அப்படியே விட்டுறக்கூடாது. ஏன்னா அவங்களால நம்மளுக்கு ஏகப்பட்ட யூசஸ் இருக்கு. டாக்டர், எனக்கு நல்லாவே புரியுது, இந்த உலகத்துல ஒரு புது ஹியூமன் ரேசஸை நீங்க உருவாக்க போறீங்க. அதன எனக்கும் நம்பிக்கை இருக்கு. நானும் கூடிய சீக்கிரத்துல ஒரு ஹியூமனையும் தாண்டி ஒரு வேற லெவலான பீயிங்கான ஸ்டேட்டை கண்டிப்பா என்னாலையும் அடைய முடியும்னு. அதுக்காக நான் கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். அங்க சாங்குக்கு இப்பதான் புரியுது இவங்களோட நோக்கம் என்னன்னு. ஒரு புது வகையான ரேசஸை உருவாக்கணும்னு பாக்குறாங்க. இதுக்குள்ள ஒரு வெள்ளையா இருக்கிற ஒரு உல்ஃபும் அது. இந்த உல்ஃபையும் நம்ம சாங்கு ஆல்ரெடி பார்த்திருக்கான். பரவாயில்ல, நீயும் வந்துட்டியா? நீ தான் அந்த 3rd ஹியூமன் பீஸ்ட். அதாவது இவனும் ஒரு மெஜிஷியன் தான். இல்ல, நான் ஒன்னும் மெஜிஷியன் இல்ல, நீங்க தப்பா சொல்லிட்டீங்க. என் கிட்ட இருக்கிற இந்த தடி, இதை பார்த்து நீங்க மெஜிஷியன் நினைக்கலாம், ஆனா அது ஒன்னும் இல்லனா, ஆக்சுவலா நான் தான் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ண அந்த சயின்டிஸ்டுக்கு ஒரு மாதிரியாவது. இப்பதான் அந்த பீஸ்ட் சொல்லுது, நீ வந்து கவலைப்பட வேணாம், இது ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி தான். உனக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்தா கண்டிப்பா அது எனக்கும் தெரிய வரும். இது ஒரு சேஃப்டிக்காக தான் நான் இப்படி பண்ணனே. இதுக்கப்புறம் நம்ம சாங்குக்கும் ஒரு வகையான வார்னிங் வருது. அது வந்து ஏதோ ஒன்று இன்ஸ்டால் பண்ணிருக்கோம்ல, அதனால அந்த ஒயிட் உல்ஃப் அது வந்து இவனோட மெமரியில வருது. ஓ, அப்பனா இது நீதானா நெக்ரோமேன்சர் சாங்கு? அப்போ நீ எவ்வளவு தூரம் உள்ள பூந்து இங்க வரைக்கும் வந்துட்டியா? பரவாயில்ல, நீ ரொம்ப ஸ்கில்டா தான் இருக்க. நான் இதுக்கு மேலேயும் நீ வந்து விஷயங்களை கெடுக்க கூடாது. ஏன்னா இப்போ உன்னோட எபிலிட்டி எனக்கு நல்லாவே தெரியும். என்னால எந்த போன ஒருத்தங்களோட மெமரிஸை நல்லாவே பார்க்க முடியுது. எனக்கும் நல்லாவே புரியுது, ஏன் முன்னாடி இருக்க உன் உருவம் அது வந்து ஒரு சின்ரம் தான். ஒரு சின்ரமை எனக்கு தோன்ற மாதிரி பண்ணி வச்சிருக்க. உன்னோட அந்த உண்மையான பாடி அது வேற ஒரு எத்துல இருக்கு, அதானே நெக்ரோமேன்சர்? நீ வந்து எங்களோட வழியில வரக்கூடாது, அதனால மரியாதையா யங் டேங் போ விட்டு போயிடு. அப்படி எங்களோட வழிக்கு வர பார்த்தேன்னு வச்சுக்கேன், நாங்க உங்களை முடிச்சிருவோம். கடைசியில நாங்க தாங்க ஜெயிக்கிற மாதிரியும் இருக்கும். நான் ஏன் தெரியுமா அப்படி சொல்றேன்? நீ யோசிக்கலாம், என்னோட ரேங்கிங் அது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, வேர்ல்டு லெவல்ல நீ டாப்ல இருக்குன்னு. ஆனா நீங்க எல்லாருமே என் முன்னாடி ஒண்ணுமே இல்ல. ஆமா, உண்மையிலேயே நீங்க எல்லாம் யாருதான்? ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நாங்களாம் எவல்யூஷன் சொசைட்டி. இந்த பேரை நல்லா உன்னோட மண்டையில ஏத்திக்கோ. ஏன்னா இந்த பேரு தான் இந்த ஹியூமனிட்டியை வேரோட அழிக்க போகுது மொத்தமா. அப்போனா அந்த பைத்தியக்காரங்கிட்ட ஏதோ ஒரு வகையான சைக்கிக் பவர் இருக்கா? எனிமீஸ் இவங்க வந்து நான் நினைச்சதை விட பயங்கரமானவங்களா இருக்காங்க. அங்க ரைட்டி இது வரைக்கும் வேற வேற இடத்துக்கு போயிருக்கும். அங்க வந்து ஒரு மேப் கிடைச்சிருக்குமா, அந்த மேப் எத்தனை வந்து கொடுக்குது. அந்த மேப்ல வந்து ஒரு 3 இடத்த மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் மெயினான கேபிட்டல் ஏரியாவே. ஒன்னு எஹிடோ மார்க்கெட், இன்னொன்னு சோசா டேங்னு ஒரு இடம், லாஸ்டா இருக்குது போங்கி ஸ்டேஷன் ஏதோ ஒரு இடம். ஆனா நம்ம சாங்கு இதுல 2 எத்த அழிச்சிட்டான். ஒன்னு வந்து அந்த ட்ரேக் மாஸ்டர் இருந்திருக்கும்ல எஹிடோ ஐலாண்ட், அது. இன்னொன்னு ஆகரா அவங்க கொண்டு வந்திருப்பாங்களே அந்த இடம். இப்போ இன்னமும் ஒன்னே ஒன்றா இருக்கு, அங்கதான் இன்னொரு பாஸ் மாஸ்டரும் இருக்கு. அந்த இடத்துல அந்த எவல்யூஷன் சொசைட்டி அதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அங்க ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதானே வந்தவன் பாக்குறான். கிடைச்ச இன்ஃபர்மேஷனை பத்தி நம்ம ப்ராஸ்டிக்யூட்டர் கிட்ட சொல்றான். எவல்யூஷன் சொசைட்டி அப்படின்னு ஒரு குழு இருக்கு, வந்து திரும்பவும் இந்த யங் டேங் போ அதை வந்து தாக்குவாங்க. இதை கேட்கிற ப்ராஸ்டிக்யூட்டர் ரொம்ப
ரொம்பவும் கடுப்பாகிறாரு. ஏன்னா அவங்க இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. அதனால ப்ராஸ்டிக்யூட்டர் நம்ம ஹீரோ கிட்ட கெஞ்சி கேட்குறாரு, சாங்கு நான் உன் கிட்ட கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு. ஏன்னா என் கிட்ட அந்த அளவுக்கு ஒன்றும் பவர் இல்லை. இந்த யங் டங் போ இந்த இடத்த தயவு செஞ்சு எனக்காக ப்ரொடெக்ட் பண்ணு. நீ ஒண்டி அதை பண்ணனா நான் உனக்கு 1 மில்லியன் கோல்டு தரேன், இல்ல அதுக்கும் நான் மேல தரேன். எனக்கு வந்து தயவு செஞ்சு அதை ஒண்டி பண்ண. நம்ம சாங்குவால அங்க டிக்ளைனோ பண்ண முடியல. ஏன்னா 1 மில்லியன் கோல்டுல அது வந்து சும்மா இல்ல, ஒரு பெரிய அமௌண்ட் தான். ஆனா எப்படி பார்த்தாலும் நம்ம சாங்கு அவங்க கூட சண்டை போடுற மாதிரி தான் இருக்கும். இதனால அவன் ஒத்துக்கிறான். சரி நான் ஒத்துக்கிறேன், நான் பண்றேன். இதுக்கப்புறம் வெளியில வருவானா, அங்க ஹாங் வந்து கேக்குறான், என்ன எல்லா விஷயமும் நல்லா போச்சா, முடிஞ்சிச்சா வேலை, எல்லாமே ஓகே தான், அதனால பிரச்சனை இல்லை. அது சரி, என்ன ஜீசு பக்கத்துல அவ்வளோ பேர் இருக்காங்க, அதுவா ஜீசுவா அவங்க புகழ்ந்து தள்ளுறாங்க, அவளை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு பாக்குறாங்க போல. அப்புறம் தான் ஹாங்கே ஒரு விஷயத்த காட்டுறான், நீ வந்து ரேங்கிங்க பாத்தியா, நம்ம ப்ராஸ்டிக்யூட்டர் ரேங்க் வந்து 3வது இடத்துல இருந்து கீழே போயிடுச்சு. அதே மாதிரி அந்த டாக்டர் அவரோட ரேங்க் இப்போ 3வது இடத்துல இருக்கு. அவரோட லெவலும் இப்போ 15க்கு வந்துச்சு. என்னது அந்த டாக்டரு இப்போ 3வது இடத்துலயா? போனா என்னோட டவுட் படி பார்த்தா அந்த டாக்டர் அப்போ அவன் தான் அந்த எவல்யூஷன் சொசைட்டில இருந்து வந்த அதே ஆளுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி யாரெல்லாம் லெவல் 15க்கு போறாங்களோ அவங்களால ஃபர்ஸ்ட் அவேக்னிங்க பண்ண முடியும். ஆனா எனக்கு இன்னமும் தெரியாத விஷயம் என்னன்னா, அது 5 ஸ்டாரோட இருக்கிற பிளேயர்ஸ் அவங்களால பண்ண முடியுமா, இல்ல மற்ற பிளேயர்ஸ் அவங்களாலையும் இதை பண்ண முடியுமான்னு தெரியல. அப்படி பார்த்தா டாக்டரு கண்டிப்பா அதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நான் இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும், அதுக்கு ஏதாச்சும் வழியை தேடணும். இதுக்கப்புறம் அவங்க ஜீசு வரால. ஜீசு கிட்ட அவன் கேட்கறான், ஆமா என்ன ஜீசு, ஏதாச்சும் அவங்க கிட்ட பேசி கிடைச்சதா விஷயம்? இல்ல, அவங்க வந்து என்ன அன்கம்ஃபர்டபுளா தான் மாத்தினாங்க. அடே சாங்கு, உனக்கு வந்து தெரியுமாடா நம்ம ஜீசு நீ அங்க இறந்து போகும்போது என்ன பண்ணான்னு? நம்ம ஜீசு அப்படியே அழுவ ஆரம்பிச்சுட்டா. அவ ஒரு குழந்தை மாதிரி ஆள்தா, நம்ம சாங் போயிட்டான்னு. அதை கேட்டோன்னே ஜீசு வாங்க சொல்றான், மரியாதையா வாய மூடு, இல்லைன்னா அவ்வளவுதான். சரி நான் மூடுறேன், அதுக்கு ஏன் நீ கத்தி எடுக்கிற? அதுக்கப்புறம் நம்ம சாங்கோட ஆர்மியும் ஒரு ஜால அபேஸோட பொருளை கொண்டு வருவாங்களா, அதை மீங்க மூந்து பார்க்க அங்கேயே அவன் மயங்கி போயிடறான். அங்கதான் ஒரு போஷனை தரான், இதை வந்து நீங்க குடிங்க, இது வழியா உங்களுக்கு குணமாயிடும். என்ன ஆச்சுன்னா அது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் அதை பார்த்தேன். ஆனா எனக்கு இப்படி ஆகும் தெரியாது. இப்பதான் அந்த டப்பாக்குள்ள என்ன இருக்குன்னே நம்மளுக்கு சொல்றாங்க. அதுக்குள்ள அபேஸோட பியூரிஃபைடு பிரெத் இருக்கு. அதாவது இதையும் அந்த டோர் டு டோர் செல்லர் அவங்க தான் உருவாக்கி இருக்காங்க. ஆனா இது நம்ம ஆளுக்கு ரொம்ப பயன்படும்ல. அதனால நம்ம சாங் சொல்றான், தயவு செஞ்சு இதை ஒண்டி தொடக்கூடாது, ஏன்னா இது எனக்கு பொக்கிஷம் மாதிரி. யாருதான் அதை தொட ட்ரை பண்ணுவா, ஏன்னா அதை தொட்டாலே நான் மயங்கி போயிடுறேன்னு. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி நான் இருக்கேன், நான் வந்து எல்லாத்தையும் உங்களுக்காக பண்றேன். ஆச்சு விஷயமா நான் இங்க இருக்கேன், என்ன நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இப்படி இவன் சொல்றான்ல. ஆனா நம்ம ஆளுங்களுக்கு நல்லாவே தெரியுது, போன மிஷன்ல ஏதோ பண்ணாதனால இவனை டீ ப்ரமோட் பண்ணிட்டாங்கன்னு. இதுக்கப்புறம் போகும்போதும் நம்ம ஜீசுவை பத்தி தான் அவன் சொல்றான். ஜீசு வந்து உண்மையிலேயே அழுதாப்பா, உனக்கு வந்து தெரியுமா, நான் இப்படியே ஜீசுவை டீஸ் பண்ணின்னு இருக்கனால இப்போ வந்து அவ என்ன வெறுக்கிறான்னு நினைக்கிறேன். ஆனா ஏதோ ஒண்ணு ரைட்டு இறக்கும் போது நான் ரொம்ப அழுதேன். இந்த வாட்டி நான் ரைட்டியை கண்டிப்பா காப்பாத்துவேன். அதே மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, ரைட்டி என்ன காப்பாத்தோன்னு. இதுக்கப்புறம் ப்ராஸ்டிக்யூட்டர் வந்து சொல்லிருப்பாருல, இந்த மாதிரி 1 மில்லியன் தரேன்னு. இருந்தாலும் அது ஒன்றும் இல்லை, நம்ம சாங் வேற அங்க சொல்லியிருப்பான் 1 மில்லியன் தரதெல்லாம் ஓகே தான். ஆனா உண்மையிலேயே நான் டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன் உன் மேல. நான் ஹெஹிடோ ஐலாண்ட்ல நடந்த அந்த பாஸ் ரைடு அங்க வந்து இவரு எதுவுமே பண்ணல, அவளைக்கும் அங்க தோத்து போந்துதான் மிச்சம். இதுக்கும் மேல நம்ம சாங் சொல்லியிருப்பான், நீ பண்ணது எதுவும் சரியில்லை, ஏன்னா எங்களை நீ பின்னாடி மாட்டி விட்டு நீ அசால்ட்டா முன்னாடி போயிட்ட, அதனால தான் அவ்வளவு பிரச்சனை. அதே மாதிரி அவன் மேல இருந்த அந்த நம்பிக்கை அதுவும் மக்கள் மேல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்க ஆரம்பிச்சிச்சு. இதனால அவனுக்கு ஒரு புது கொஸ்ட் கிடைக்குது. அது ஒரு அவேக்னிங் கொஸ்ட் தான். அவன் கிட்ட இருக்கிற 30 குருசைடர்ஸை ட்ரெயின் பண்ணி அவன் லெவல் 10க்கும் மேல கொண்டு வரணும். அப்பதான் அவனால ஃபர்ஸ்ட் அவேக்னிங்க பண்ண முடியும். இதை ஆளு பண்ணியே ஆகணும். ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா, அந்த ரைடு நடந்திருக்கும்ல, அதுல 6 பேர் இறந்து போயிட்டாங்க. அதே மாதிரி இப்ப ஆளுங்களோட பற்றாக்குறையும் இருக்கு. இப்ப புதுசா ஆளுங்களை கொண்டு வந்தாலும் அவங்களோட ஸ்டார்ஸ் அது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். முக்கியமா அவங்களோட லெவல் அது கம்மியா இருக்கும். இப்படிதான் நான் வந்து 10வது லெவலுக்கு அவங்கள கொண்டு வருது. இப்ப அதுதானே பிரச்சனை. ஆனா நான் இதை பண்ணியே ஆகணும், ஏன்னா எல்லாருமே 15 லெவலா அடைஞ்சிட்டாங்க. அதே மாதிரி அவங்களோட ஃபர்ஸ்ட் அவேக்னிங்க அவங்க பண்ணாங்க, நானும் பண்ணணும். ஏன்னா சாங்கு அதை பண்ணிட்டான். என்னதான் அது ரொம்ப கடுமையான டாஸ்கா இருந்தாலும் அதனால நான் எப்படியாச்சும் அதை பண்ணணும். அதுக்கப்புறம் நிறைய ஆளுங்களை வர வச்சு நம்ம எல்லாருமே ஹண்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல, அந்த மினோவா அந்த பொண்ணு சொல்றா, இங்க கொஞ்சம் மத்தவங்களை பத்தியும் யோசிக்க வேணாவா, நான் எல்லாரோட நிலைமையும் மோசமா இருக்கு, இந்த மாதிரி டைம்ல நம்ம ஹண்ட்டுக்கு போகணுமா, ஏன்னா நம்ம ரெக்கவர் ஆக தேவையில்லையா.
நம்ம ரீஸ்டோரேஷனை பத்தி யோசிச்சா நம்ம அப்படியே பின்தங்கிடுவோம். நம்மளால அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கும் மேல அந்த எவல்யூஷன் சொசைட்டி அதை இப்போ நம்ம சாங்கு பாத்துக்கிறான். இருந்தாலும் நம்ம ஸ்ட்ராங் ஆகணும். ஏன்னா நம்ம கொரியாவோட ஒரு மிகப்பெரிய கில்டு, அதனால நம்ம தன்னால ஸ்ட்ராங் ஆகணும். இதுக்கப்புறம் அவனுக்கு இன்ஃபர்மேஷன் என்னன்னா இடத்துல அபிஸோட புகை மூட்டம் அது ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த இடத்துல ஜாம்பிஸோட எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமா இருக்கு. நிறைய மக்களும் அந்த இடத்துல மாட்டின்னு இருக்காங்களா. இதெல்லாம் நம்ம ஹாங் கான்டாக்ட் பண்ணி சொல்லியிருப்பான். அங்கேயும் ஒரு இடத்துல சேஃப் ஜோன்லயே இருன்னு சொல்லியிருப்பான். சரி அப்பனா நம்ம அதுங்களை முடிக்க வேண்டியதான். இதுக்கப்புறம் அதே இடத்த தான் காட்டுறாங்க. இங்கதான் ஜாம்பியோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு. அங்க ஒரு 2 பேரு தெறிக்க ஓடுறாங்க. பின்னாடியும் நிறையவே ஜாம்பிஸ் அவங்கள தொத்தினே வருது. இதே மாதிரி போச்சுன்னா நம்மளால அவங்கள தடுக்க முடியுமான்னு தெரியலையே. மேலேயே ஒரு 2 பேர் இருக்காங்க. அவங்க அந்த ஜாம்பிஸை எப்படியாச்சும் கொல்லணும்னு சொல்லி மேல இருக்க பொருள் எல்லாம் போடுறாங்க. சீக்கிரம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஃபயர் பண்ணுங்க, நாங்க பொருளை போடுறோம். எப்படியாச்சும் நம்ம தடுக்கணும் இந்த ஜாம்பிஸை. அதுங்க வந்துங்கன்னே இருக்கு, விட்டா அதுங்க உள்ள வந்துடும். இதே மாதிரி அவங்க உள்ள போயிடுறாங்க. அங்க இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பயமா இருக்கு. அங்க காப்பாத்த போய் சில பல ஆளுங்களை அந்த ஜாம்பிஸும் நோட் பண்ணிச்சு. அதுங்க நம்மள பாத்திச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம எப்படியாச்சும் தப்பிக்கணும். இப்போ வேற வழியில நம்ம ஒரு 2 பக்கமா பிரிஞ்சு போய் அந்த ஜாம்பிய அப்பதான் நம்மளோட ஆளுங்களை நம்மளால சேஃபா வச்சுக்க முடியும். அங்க ஒரு பொண்ணு இருக்கா, அவகிட்ட எல்லா சப்ளையும் அவங்க குத்துறாங்க. இந்தா இதுல எல்லா சப்ளையும் இருக்கு, பத்திரமா வச்சுக்கோ. நாங்க எங்களோட ஃபேமிலிக்காக போராடுறோம். நீ என்ன பண்ணு, எங்க ஃபேமிலியை பாத்துக்கோ. அங்க அவங்க 2 பேரும் அப்படியே தாக்க போறாங்களா. திடீர்னு அந்த ஜாம்பிகளை யாரோ ஒருத்தங்க வெட்டி கொள்றாங்க. அந்த இடமே நெருப்பால அப்படியே பரவுது. அது நம்ம ஜீசோட இக்னிஷன் ஸார்டு தான். அதை வச்சு அப்படியே பயங்கரமா கொள்றான். அதுக்கும் மேல அங்க ஏகப்பட்ட ஸ்கெலிட்டன்ஸும் வர ஆரம்பிக்க இதை பார்த்தக்கப்புறம் தான் அவங்களுக்கு நிம்மதியா இருக்கு. அட இவரை எனக்கு நல்லாவே தெரியும். இவரை நான் வீடியோல பார்த்தேன். ஒரு 2 பாஸ் மாஸ்டரை கொன்னாரு. அதே நெக்ரோமன்சர் தான் இவரு. சாங்கு வரதோட இங்கேயே இந்த எபிசோட முடியுது. எங்கேயும் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை போயின்னு இருக்கு. ஏன்னா ஜாம்பிகளோட கூட்டம் இந்த அளவுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. இங்க வேற வித்தியாசமா ஒரு மாஸ்டர் இருக்கும், கோல்னு. அதுங்க ரொம்ப பயங்கரமா இந்த ஜாம்பிஸ் மத்த மாஸ்டர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணா பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுங்க கூட சண்டையெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். அது எல்லாமே இதுக்கப்புறம் வர எபிசோட்ல தான் வரும். ஸோ மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.